நெத்திலி மீன் குழம்ப இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய நெத்திலியை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள், சீரகத்தூள், உப்பு சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10-12 மிளகு மட்டும் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன பல் பூண்டாக போட்டாலும் போதும், போட்டு இந்த மாதிரி லேசாக வதக்கிக்கோங்க. இந்த மிளகு சேர்க்கும்போது இந்த குழம்போட வாசனை நல்லாயிருக்கும், மீனோட ஸ்மெல்லை அது கொஞ்சம் எடுத்துரும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கின உடனே ஒரு 5 அல்லது 6 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூளை போட்டு லேசாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி கட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. இந்த மசாலா அரைச்சா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகும் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் போட்டு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இதில் இந்த தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு புளி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம், அதை அளவு பார்த்து கரைச்சி விட்டுக்கணும். கெட்டியாக தான் கரைச்சி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நம்ம தேங்காய் பால் விடுறதுனால இப்போ இந்த குழம்புல முதல்ல தண்ணியை கொஞ்சம் அளவு கம்மியாகவே விட்டுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். அந்த மசாலாவும் புளியும் சேர்ந்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்த உடனே இந்த நெத்திலி மீனை இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த குழம்பு ரொம்ப கிண்டக்கூடாது. கிண்டுனீங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். லேசாக இந்த மாதிரி ஒரு சைடில் கரண்டி வச்சு லேசாக இந்த மாதிரி கலந்து மட்டும் விடுங்க. 2 நிமிஷத்தில் இந்த மீன் வெந்துடும். வெந்த உடனே இந்த தேங்காய் பால் ஒரு 250 ml கப்பில் ஒரு நல்லா கெட்டி தேங்காய் பாலாக எடுத்து வச்சு ஒரு மூடி தேங்காய் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்படி ஊற்றி அது லேசாக கொதித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மீன் வெந்துருச்சு. இப்போ இதில் மல்லித்தலையை போட்டு நீங்கள் இறக்கிடலாம். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குது, இந்த மீனோட வாசனையும் தெரியாது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள்.